லோன் தருவதாக கூறி ஆன்லைன் மூலமாக 81,000 ரூபாய் பணத்தை இழந்த பின் பிரபல நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரத்தைச் சேர்ந்த திவ்யா என்பவர் பிரபல தனியார் நிதி நிறுவனம் மூலமாக தவணை முறையில் பொருட்களை வாங்கி பணம் செலுத்தி வந்துள்ளார். இதனிடையே திவ்யாவின் செல்போனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அதே தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக கூறி முறையாக தவணை தொகை செலுத்தியதால் நிறுவனம் சார்பில் 4 லட்சம் ரூபாய் லோன் தர முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கு திவ்யாவும் சம்மதம் தெரிவிக்க கடன் தொகை பெற குறிப்பிட்ட கட்டணம் செலுத்த வேண்டும் என அந்த மோசடி நபர் தெரிவித்துள்ளார். அதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக 81,500 ரூபாய் பணத்தை திவ்யா ஜிபே மூலமாக அந்த நபரின் வங்கி கணக்கிற்கு செலுத்தி உள்ளார். அதன் பிறகு மேலும் பணம் செலுத்த வேண்டும் என மோசடி நபர் கூறியதால் அதிர்ச்சியடைந்த திவ்யா தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்திற்கு உறவினர்களுடன் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பஜாஜ் ஃபினான்ஸ், யூடிகே ஸ்மால் ஃபினான்ஸ்லேருந்து உங்களுக்கு லோன் தராங்க. ஆர்பிஐ சலானுக்காக நீங்கள் பைசா அனுப்புங்க அப்படி சொன்னதுனால என்கிட்ட பைசா இல்லைன்னு சொல்கிறேன். அவன் உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் மேடம் அப்படி சொன்னோன்னு என் அக்கௌண்ட்டில் இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நான் கேட்டு சண்டை போட்டேன். என் வீட்டில் இருக்கிற ஆளுக்கே தெரியாது. அப்போ தான் நீ ஃப்ராட் வேலை பார்க்குறேன் நான் தெரிஞ்சுட்டு அதோட நான் உங்களுக்கு பைசா அனுப்பாமல் இருந்தேன் சார். எவ்வளோ பைசா போயிருமா? 81,550 ரூபா. எல்லா ப்ரூஃபும் பர்ஃபெக்டாக சிம்பிள் யூஸ் பண்ணி அவன் எல்லாமே நடத்துறானா. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், நீங்க எப்படி லிங்க் கொடுத்துருப்பீங்க, எப்படி ஒரு இதுல இருப்பீங்க, கஷ்டப்பட்டா நாங்க கட்டி இருப்போம். இதனிடையே திவ்யா பணத்தை கேட்டு மோசடி நபரிடம் செல்போனில் பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. பைசா பே பண்றியா இல்லையா அக்கௌண்ட்ல? யா 10% ஓகே. உனக்கு 1 ரூபாய் கூட பே பண்ண முடியாது. ஃப்ராடுங்களா? கன்ஃபார்ம். நீ எனக்கு பே பண்ணு. நான் அனுப்புன காசு எனக்கு பே பண்ணு. 10,000 பே மேம். நான் அனுப்புன காசு நீ எனக்கு அனுப்பு. நான் உனக்கு 10,000 அனுப்புறேன். 10,000 ஆனா நீ மாசனியும் செத்த நீ ஆனா நீ கையில. ஓகே. Today 10,000 today account I send. Okay. என்னது? Okay, WhatsApp. பணத்தை இழந்து தவிக்கும் திவ்யா இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சைபர் கிரைம் கும்பல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.